மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்னும் 3 நாட்களில் நம்முடைய தேர்தல் முடிவுகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் அப்படிங்கிறது தெரிய போகிறது. அதுக்கு முன்னால் எக்ஸிட் போல் வந்திருக்கிறது. அதை பற்றி ஷோக்குள்ள போய் பேசுவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் உங்கள் பன்னீர் பெருமாள். ஓகே, எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸிட் போல் முடிவுகள் வந்திருக்கிறதுனா இதில் 5 முடிவுகள் திமுக கூட்டணி தான் மீண்டும் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் சீட்டு பொறுத்த வரைக்கும் முன்ன இருக்கு 125லேருந்து ஆரம்பித்து 160 வரைக்கும் வேற வேற கருத்து கணிப்பு முடிவுகள் வந்திருக்குன்னா, கருத்து கணிப்புனா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அப்படின்னு பார்த்தோன்னா 125 சீட்டில் இருந்து 160 வரைக்கும். 160ங்கிறது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நினைக்கிறேன் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் NDTV இந்த மாதிரியான கிட்டத்தட்ட ஒருத்தங்களும் 155 போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நிறுவனங்கள் வரைக்குமே திமுக கூட்டணி தான் அடுத்து ஆட்சி அமைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு 2 நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. டைம்ஸ் நவும் CNN நியூஸ் 18. ஆனால் CNN நியூஸ் 18 வந்து நேரடியாக CNN நிறுவனம் அல்ல அப்படிங்கிற தகவல்களுமே வருகின்றன. ஏற்கனவே அவங்க அதிமுக ஜெயிக்கும்னு சொல்லி முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டப்போ கூட இவங்க நேரடியாக CNN-க்கும் நியூஸ் 18-க்கும் தொடர்புடைய நிறுவனம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய நிறுவனத்தோடு தொடர்புடைய நிறுவனம் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்தது. இதெல்லாம் விட மிகப்பெரிய உருட்டு கணிப்பு, மற்றெல்லாம் கருத்து கணிப்புனா உருட்டு கணிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழக வெற்றிக் கழகம் 120 தொகுதிகளை பிடித்து ஆட்சியை அமைக்கும் என்று சொல்லி ஆக்சிஸ் மை இந்தியா என்கிற நிறுவனம் தன்னுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது. யார் இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் இப்போ இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 400 சீட்டுக்கு மேலே பாஜக வெற்றி பெறும் அப்படிங்கிற முடிவுகளை வெளியிட்டு அதுக்கப்புறம் தொலைக்காட்சி வாரத்தில் கதறி எழுதிருக்கிறோம். அப்படி தெரியாதனால சொல்லிட்டேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த முடிவு வெளிவந்ததுக்கு பிறகு கேட்குறாங்க, சரி ஓகே ஒரு 70 சீட்டு வேணால் வச்சுக்கலாமா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறார். அப்படிங்கிறத நம்ம கடந்த 10 வருஷமாக 2016 ஆரம்பித்து 2016, 2019, 2021, 24 இந்த 4 தேர்தலையுமே தமிழ்நாடு குறித்து அவங்க கொடுத்த கருத்து கணிப்பு தப்பாக தான் இருந்திருக்கு. அதாவது கருத்து கணிப்புகள் சில நேரங்களில் மிஸ் ஆகும், சில மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் ஒருத்தங்க 10 வருஷமாக எடுக்கிற எல்லா கருத்து கணிப்பும் தப்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அது என்ன வகையான கருத்து கணிப்பே நமக்கு தெரியலை. அதுலேயும் அவங்க சில ஆய்வு பண்ணியிருக்காங்க. எந்தெந்த சமூகங்களில் யார் யாருக்கு எவ்வளோ வாக்கு போகுது அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் மொத்தமே ஓபிசி, எம்பிசி, பிசி சேர்த்து 28% தான் மொத்தமே போட்டிருக்காங்க. பிராமின்ஸ் 9% போட்டிருக்காங்க. எல்லாம் அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த சமூகங்களுடைய 28% உள்ளவங்களுக்கு 50% 70 கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எஸ்சிக்கு இவ்வளோ, எஸ்டிக்கு இவ்வளோன்னு வரிசையாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அதை மொத்தமாக கூட்டி பார்த்தா 69 தான் வருது. 69 மீதி 31 எங்கே ரிசர்வேஷன் இருக்கிற அந்த 69 மட்டும் பிரித்து போட்டாங்களா என்னன்னு தெரியலை. எந்த அடிப்படை தரவுமே இல்லாமல் அவங்க ஒரு ஆல் இண்டியா லெவலில் கருத்து கணிப்புகளை நடத்தி அவங்க இங்கிலீஷ் டிபேட்லேயும் உட்காந்து பேசுகிறதுலாம் ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அது அவங்க கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போகிற பக்கம் பார்த்தா கேரளாவில் கூட தாவைக்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கேரளாவில் அவங்க போட்டியிடலாம் கூட விஜய்க்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறதுனால போட்டியிடாவிட்டாலும் ஓட்டு போட்டு எல்லாருமே காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகளை பின்னுக்கு தள்ளி தாவைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சூடு கூட ஆக்சிஸ் மை இந்தியாவோட கருத்து கணிப்பு முடிவுகள். ஏன்னா பொதுவாக பார்த்தோம்னா 2 விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று பாசிபிலிட்டி, இன்னொன்று ப்ராபபிலிட்டி. பாசிபிலிட்டி அப்படிங்கிறது யார் என்ன விரும்பினாலும் சொல்லலாம், இவர் ஜெயிக்கலாம் அவர் ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்களுடைய விருப்பங்களை கூட சொல்லலாம். ப்ராபபிலிட்டிங்கிறது நிகழ்தகவு. ஒரு காயின் இருக்குன்னா சுண்டி விட்டிங்கன்னா ஒன்று தலை விழுகணும், இல்லாட்டி பூ விழுகணும். 2 காயின் இருக்குன்னா ஒன்று 2மே தலை அல்லது 2மே பூ, 1 தலை 1 பூ அல்லது 1 பூ 1 தலை. இதுதான் சயின்ஸ். இதுதான் நிகழ்தகவு, நடப்பதற்கு சாத்தியம். இப்போ தாவேக்கா ஒரு 20% ஓட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு வைத்துக் கொண்டாலுமே கூட ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும். 30லேருந்து 35% மேல வாக்குகளை பெற்றால் மட்டும்தான் ஒரு தொகுதியில் வெற்றி பெற முடியும், மொத்தமாக ஆட்சியை பிடிக்க முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தமிழக வெற்றிகளும் இப்போது இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சேர்த்து பார்த்தால் கூட 20% எங்கேயுமே தாண்டவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவங்க எப்படி 120 சீட்டு ஆட்சியை பெற்று ஆட்சியை பிடிப்பார்கள் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய கேள்வி. இன்னொன்று சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரினா இந்த பெர்சன்டேஜே சீட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. நீங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக வட இந்திய நிறுவனங்கள் அது தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பாக இருந்தாலும் சரி அல்லது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளாக இருந்தாலும் சரி 18% பிஜேபி வாங்குது, 25 தான் சொன்னாங்க. ஏடிஎம்கே கம்மியாகும், பிஜேபி அதிகமாக வாங்கலாம் சொன்னாங்க. அதை அப்படியே சீட்டாக கன்வெர்ட் பண்ணி 5 சீட்டு ஜெயிக்கும், 8 சீட்டு ஜெயிக்கும் பிஜேபிலாம் சொன்னாங்க. ஆனால் 18% பாஜக கூட்டணி எடுத்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட பாஜக வெல்லவில்லை. 21% அதிமுக எடுத்தாலும் கூட ஒரு தொகுதியில் கூட பாஜக வெல்லவில்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான ஒரு விஷயம். அப்போ சதவீதத்தை வைத்து மட்டுமே நீங்கள் தொகுதிகளை
தொகுதிகளாக அது ஒரு கன்வெர்ட் ஆகிறதா அப்படிங்கிறத மிக முக்கியமான கேள்வி. இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து 18 சீட் ஜெயிக்கும் தாவேகா, 30 சீட் ஜெயிக்கும், 40 சீட் ஜெயிக்கும்னா எந்தெந்த தொகுதியில் ஜெயிக்கும்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் வந்து ஜெயிப்பதற்கு சாத்தியமான தொகுதிகள் அப்படின்னு நீங்கள் அலசினீங்கன்னா விஜய் 2 தொகுதியில் நிற்கிறாரு, அதில் ஒரு தொகுதியில் ஜெயிக்கலாம், 2 தொகுதியில் ஜெயிக்கிறான்னு கூட வச்சுக்கோம். அதுக்கப்புறம் ஜெயிப்பதற்கு வாய்ப்புள்ளவர்னா செங்கோட்டையனை சொல்லலாம். அவர் வந்து முன்னாலே ஜெயித்திருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கார், முன்னாள் அமைச்சர் அப்படிங்கிறனால. இதை தாண்டி தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த தாவைக்கை கேண்டிடேட்டும் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதை தாண்டி ஏதாவது ஒருத்தர் ஜெயிச்சிருப்ப ஆர்கிடெக்டில் மரிய வச்சு ஜெயிச்சிருவான்னு சில பேருக்கு கிளப்பி விடுறாங்க. அது உண்மை என்னன்னு தெரியல. எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே ஒரு 3 சீட்டு தான் வந்து கன்வெர்டபிலிட்டி, இதுதான் ஓரளவுக்கு அது பாசிபிலிட்டி, ப்ராபபிலிட்டி கூட கிடையாது, பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அப்போ 30 சீட்டு வந்து தாவேக்கா ஜெயிக்கும், 70 ஜெயிக்கும், இல்லை 18 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னாலும் எந்தெந்த தொகுதியிலலாம் தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அப்படி இப்போ நீங்கள் அதிமுக வந்து தன்னுடைய கூட்டணி கட்சிகளை திமுக அமைச்சர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நிற்கிது. 16 தொகுதிகளில் வந்து அதிமுக அமைச்சர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் நிற்கிது. இந்த 16 தொகுதியுமே வந்து திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது போல பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி கட்சிகள் நிற்கிறப்ப இங்கெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம குத்துமையாக சொல்லலாம். ஒரு 20 சீட்டு வந்து திமுக இங்கே ஜெயிக்கலான்னு. அதே மாதிரி வந்து மேற்கு மண்டலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து எஸ்பி வேலுமணி நிற்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொன்னால் தொண்டாமுத்தூர் தொகுதி அப்படின்னா எஸ்பி வேலுமணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஒரு கேண்டிடேட் இங்கே நிற்கிறார், ஆத்தூர் ஐப்பெரியசாமிக்கிறனா ஆத்தூர் ஐப்பெரியசாமி வந்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, ஒரு 80% வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அல்லது தோற்று கூட போகலாம், 20% வாய்ப்பு அவர் தோற்று கூட போகலாம். குறைந்தபட்சம் இந்த கேண்டிடேட் இங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு திமுகலையும் சொல்லலாம், அதிமுகலையும் சொல்லலாம். ஆனால் நீங்கள் அப்படி தாவேக்கால எந்த வேட்பாளர் எங்கே வெற்றி பெறுவார், இவர் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆவார், இவ்வளவு சாத்தியங்கள் இருக்குன்னு எங்கே சொல்ல முடியும்? அப்படியே வந்து சொல்கிற அளவுக்கு வேட்பாளர்கள் யாருமே இங்கே கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி, தமிழ்நாட்டில் இவங்க வந்து தாவேக்காவுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை யாருமே வந்து பாண்டிச்சேரியில் கொடுக்கல. ஆனால் பாண்டிச்சேரியில் தான் தொகுதி வந்து ரொம்ப எல்லாமே சின்ன தொகுதி, வாக்கு விகிதம் எண்ணிக்கையும் ரொம்ப கம்மி, அங்கே முன்ன பின்ன நிகழ்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் சென்னையை தவிர மீது எல்லா இடங்கள்லையுமே 2 லட்சம் வாக்குகளுக்கு மேலே தான் இருக்குது. அப்போ அந்த இடங்களில் தாவேக்கா மாதிரியான ஒரு கட்சி, ஒரு புதிய கேண்டிடேட் போய் ரூரலில் போய் வாக்கு சேகரித்து கொண்டு வர்றது அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லாதது. ஆனால் நீ இங்கே கொடுத்த முக்கியத்துவத்தை ஏன் எந்த கருத்து கணிப்பும் வந்து பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஏன்னா பாண்டிச்சேரியிலையும் அவர் போய் பேசினார், அங்கேயும் கூட்டம் குடிச்சு, புசியானந்தோட சொந்த மாநிலம் வேற, இப்படி பல விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பல மாற்று ஒப்பீனியன்களை வச்சாலும் அங்கே எல்லாருமே கரெக்டாக என்டிஏக்கு தான் முக்கியத்துவம் முன்னாடி வரும் அப்படிங்கிறது எல்லா கருத்து கணிப்புமே ஒரே மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இவங்க கருத்து கணிப்புகள் அது தேர்தலுக்கு முந்தையதாக இருக்கலாம், பிந்தையதாக இருக்கலாம். அந்த ஜேபிசியாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்து அவர் பாஜகவுக்கு ஆதரவாக பல இடங்களில் அந்த கருத்து கணிப்பை நடத்தினவங்களே பேசுனது, டிவி டிபேட்டில் பேசின வீடியோக்கள்லாம் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இவங்களுடைய நோக்கங்கள் தான் பெரும்பாலும் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளில் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் சில பேர் என்னென்னா, இப்போ தாவேக்கு ஆதரவு வந்து முன்வைக்கக்கூடிய ஊடகங்கள், சில பத்திரிகையாளர்கள், சில பேர் என்னென்னா வந்து நேரடியாக வந்து ஆக்சிஸ் மைண்டே தூக்கியே பிடிக்கிறாங்க. ஆமாம் தாவேக்கா ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே கொஞ்சம் மனசாட்சி கொஞ்சம் தட்டு வரவங்க கண்டிப்பாக தாவேக்கெல்லாம் ஜெயிக்காது, எப்படி விட்டுறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை திமுக ஜெயிச்சா கூட கூட்டணி ஆச்சு தான், 120 சீட்டு தான் போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாம் சேர்த்து அவ்வளோதான் வருங்கிறப்ப வந்து உங்களுக்கு ஜெயிச்சா கூட 160 சீட்டுக்கு ஜெயிச்சா கூட அவங்களுக்கு இந்த ரிசல்ட்டில் ஒரு மகிழ்ச்சி இல்லை. அதனால என்னன்னா வந்து போடுறதே வந்து கூட்டணி ஆச்சு தான், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆச்சு தான் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. எப்படியா இருந்தாலும் மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரிந்து விட போகிறது அப்படிங்கிறதான் யதார்த்தமான ஒரு நிலைமை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னும் ஒரு 3 நாட்கள் அவரவர்கள் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னு சொன்னால் வந்து எக்ஸிட் போல் வர்ற வரைக்குமே தாவைக்கு ஒரு மிகப்பெரிய அலைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக என்னென்னா நமக்குமே கூட வந்து நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் அது இதெல்லாம் பார்க்குறப்ப யாரை பார்த்தாலும் தாவைக்காக்கு ஓட்டு போட்டிருக்காங்களே அப்படின்னு நினைக்க தோன்றும். ஏன் அப்படி நினைக்க தோன்றுகிறது அப்படின்னு சொன்னால் 2 காரணங்கள் நம்ம பார்க்கலாம். ஒன்று என்னன்னா, இப்போ சில பத்திரிகையாளர்கள் பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஒரு கணிக்க முடியாத தேர்தலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது பெருசாக ஒன்றும் இல்லைங்க, எதிர்ப்பலைங்கிறது ஆட்சிக்கு எதிரான எதிர்ப்பலைங்கிறது பெருசாக இல்லை அப்படின்னு சொல்வதையும் நம்ம பார்த்துருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏன் வந்து இப்போ ஒரு எதிர்ப்பு அலை, அதாவது ஒரு ஆட்சிக்கு ஒரு ஆதரவு அலைங்கிறது அலையாக எப்போதுமே இருக்காது. அது வந்து மக்கள் பொறுத்தவரைக்கும் போய் ஓட்டு போடுவாங்களே தவிர அது வந்து ஒரு வெளிப்படையாக ஒரு அதிருப்தியாக கோபமாக தெரியாது.
ஆனால் வந்து ஒரு எதிர்ப்பலைங்கிறது வெளிப்படையாக எப்போதுமே தெரியும். நீங்கள் 96 எடுத்துக்கங்க, 1967 எடுத்துக்கங்களங்க, இதிலெல்லாம் வந்து எதிர்ப்பலைங்கிறது வெளிப்படையாக தெரிந்தது. கண்டிப்பாக வந்து 67 வந்து காங்கிரஸ் ஆட்சி முடிவு விடுகிறது, திமுக வரப்போகிறதுனோ, 96 வந்து கண்டிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து வெற்றி பெறும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்பலைங்கிறது எங்கேயுமே தெரியல, ஆதரவலைங்கிறது பெருசாக தெரியாது. ஆனால் இந்த 2 அலைகளையும் தாண்டி தாவேக முழுக்க சோசியல் மீடியாவில் இருக்கிறது. இப்போ விஜய்க்கு வந்து கூட்டம் இருக்கிறது, மீடியா முழுக்க கவரேஜ் பண்ணுறப்ப எல்லாருடைய கவனமும் அங்கே போகுதுங்கிறப்ப கணிக்கக்கூடிய வந்து பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்களே குழம்பி போகக்கூடிய வாய்ப்புகள்ங்கிறது நிறையாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் தாவேக்காவுடைய அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க நேற்று பல பேர் வந்து இன்னைக்கு மாலை 6 மணிக்கு இருக்குது அப்படின்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 6 மணிக்கு பிறகு என்ன போயிட்டாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி 80, தாவேக்கா 20 கூட்டணி ஆச்சு, நாங்கள் அமைக்க போகிறோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய கருத்து சொன்னோம், எங்களுடைய ஆதரவை தான் தெரிவித்தோம், எங்களுக்கு எந்த கட்சியின் மீதும் எந்த விதமான வருத்தமோ கோபமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு அவங்க நேரத்துலேருந்தே காலையிலேருந்தே பேச ஆரம்பித்தாங்க. சாயங்காலத்துக்கு பிறகு அது வேற மாதிரி மாறிடுச்சு. தாவேக்காவை ஆதரித்த பல சமூக வலைதள ஐடிக்கள், ஆதரவாளர்கள் எல்லாருமே திடீர்னு வந்து அதிமுகவை ஆதரிக்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து தேர்தலுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த தம்பராஸ் குரூப்பு, மத்தியமர் குரூப்பு, இந்த மாதிரியான பல்வேறு சமூக வலைதள குழுக்களாக இயங்கக்கூடியவங்க எல்லாருமே தாவேக்காக்கு ஆதரவாக எழுதுனதையும் பார்க்க முடிஞ்சுது. தேர்தலுக்கு முந்தையது பிந்தையதான கருத்து கணிப்பு, தேர்தலுடைய நெருக்கத்தில் தாவேக்காவுக்கு ஆதரவாக எழுதினவங்க, இன்னைக்கு ஆதரவாக எழுதுறவங்க, இந்த யாரெல்லாம் இது அப்படிங்கிறத நம்ம முழுசாக பார்க்கும்போது யாரெல்லாம் தாவேக்காவுடைய வரவேற்பை இப்படி ஊதி பெருக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. ஆமாம், அதோடு சேர்த்து நம்ம இப்போ சொன்னது மாதிரி இப்போ திமுகவுக்கு அதிமுக ஓட்டு போடுவாங்க, ஓட்டு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிடுவாங்க. கீழே நிற்கிறப்ப கூட என்ன வெளிப்படையாக பேச மாட்டாங்க, அப்போ பக்கத்தில் ஏதோ நினச்சிக்குவாங்களோ அப்படிங்கிற மாதிரி. கணவன் மனைவி 2 பேர் போனால் கூட இப்போ வந்து இந்த வேட்பாளருடைய எண் எதுன்னு தெரியல, கட்சியோட சின்னம் தெரியுதுங்கிறப்ப 2ல் போடு இல்லை 3ல் போடு அப்படிங்கிறத 2 பேரும் பேசி வச்சுக்கிறது கிசுகிசுப்பதை நம்ம பார்க்குறோம். தாவேக்காரங்களுக்கு என்ன எல்லாமே ட்ரெண்டு தான், அவங்களுக்கு ஓட்டு போடுவதுங்கெல்லாம் முக்கியம். அதை தாண்டி சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணுவது ட்ரெண்ட் ஆக்குவதான். அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ் கோடில் வர்றதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுத்து போடுறதா இருக்கட்டும், கையில் இது போடுறதா இருக்கட்டும் சொல்லிட்டு எல்லாவற்றையுமே ஒரு ட்ரெண்டாக மாற்றுறதப்ப எங்கே பார்த்தாலும் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்களோ அப்படின்னு தெரியுது. ஏன்னா உண்மையாக திமுக அதிமுக ஓட்டு போட்டேன், அவன் பாட்டுக்கு ஓட்டு போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. இவங்களுக்கு முழு நேர வேலையை இதுதாங்கிறப்ப அது திருப்பி சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிறதுனால நமக்கு வந்து அதிகமாக இருப்பதாக ஒரு தோற்றம் வருகிறது. ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கிற பொழுது என்ன அப்படிங்கிற முடிவு கண்டிப்பாக மே 4 இதாக தெரியப்படுகிறது. எக்ஸிட் போலே அந்த யதார்த்தத்தை ஓரளவுக்கு உணர்த்தி விட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது தாவேக்காவை வந்து வேறு வழியில் திமுக பிடிக்கல, தாவேக்காவை ஆதரிச்சேன், ஆனால் தாவேக்காவும் ஜெயிக்காதுங்கிறப்ப அதிமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறேன்னு இவங்க சொன்னாலும் தேர்தல் முடிவுகள் வந்து அப்படி இருப்பதற்கான சாத்தியங்கள் இல்லை. ஏன்னா தாவேக்கு அதிகமாக அதிமுக வாக்களை தான் பிடித்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு கோப்பலாம் இருக்காது. இப்போ ஆதரவாளர்களே வந்து இவ்வளவு நாளும் தாவேக்கா வேஷம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. நமக்கு வந்து திமுக எதிர்ப்புக்கு அதிமுகவை பயன்படுத்தி இருந்திருப்பாங்க. இப்போ இந்த குதிரை ரொம்ப தூரம் ஓடாது, இது ஓடுற மாதிரி இருக்குது போலன்னு போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படியே இந்த பக்கம் திரும்பி வர்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு பல உருட்டுகள் வந்து முன்வைக்கப்படும். நேற்றுலாம் வந்து ஒரு தொலைக்காட்சி வார்த்தையில் ஒரு தாவேக்காவை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு, எங்கள் ஆள்லாம் வந்து காலைல 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு குளிச்சு சாமியை கும்பிட்டு போய் ஓட்டு போடுங்கன்னு தளபதி சொல்லியிருக்காரு. எல்லாம் 7 to 8 மணிக்கு போட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவங்க சாயந்தரம் 6 மணிக்கு போய் எடுத்தாங்கன்னா அதிமுக திமுக தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு ஒரு உருட்டை விட்டுருக்கா. அப்படி அதை தாண்டி வந்து இந்த தேர்தலில் வந்து தாவேக்கா ஏன் வந்து ஓரளவுக்கு வாக்கு சதவீதத்தை பெற்றாலும் அதனால் வெற்றி பெற முடியவில்லைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் வச்சுருப்பாங்க. ஆதரவு முன்னாடியே ஆரம்பிச்சிடா, பஸ் விடலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டா. அப்படி எக்ஸிட் போல் எடுக்கிறவங்களாம் பஸ்ஸில் போயிருக்கான், ஓட்டு போகிறோம் ஏன் பஸ் விடலை அப்படிங்கிறது வந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான உருட்டுகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் தாவேக்கா மற்றும் அதிமுக ஆதரவாளர்கள் ஒரு மிக முக்கியமான உருட்டு எடுப்பார்கள். என்ன அப்படின்னா, முதல்லையே நாங்கள் சொன்னோம், அதிமுக தாவேக்கா கூட்டணி அமைத்திருந்தால் கண்டிப்பாக திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது அப்படின்னு இந்த 2% கூட்டி வச்சு ஒரு கணக்கெலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னென்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த 1+1 = 2 அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒத்து வராது. ஏன்னா இதே ஆட்கள் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு பிறகு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பாருங்க பிஜேபி அதிமுக கூட்டணி சேர்ந்துருந்தால் கண்டிப்பாக திமுக ஜெயிச்சிருக்காது, இவங்க 18%, அவங்க 21%, 2 கூட்டணிங்கன்னா திமுக வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அதிமுகவும் பிஜேபி கூட்டணி சேர்ந்துட்டாங்க, ஆனாலும் திமுக வெல்ல முடியவில்லைங்கிறப்ப தாவேக்காவை சேர்த்து வச்சு விட்டுருவாங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து அதாவது இந்த அரித்மெட்டிக் கால்குலேஷன் படி அவர்கள் ஓட்டு போடுவதில்லை அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு விஷயம். எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா நமக்கு 4ஆம் தேதி வந்து கைக்கு வருவது அப்படிங்கிறதா ஒரு உண்மையான முடிவாக இருக்கும். ஆனால் இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய திசைகள் காட்டுறதுங்கிறது திமுக தான் மீண்டும் ஆட்சி அமைக்கப் போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி நீங்கள் வந்து அஸ்ஸாம், கேரளா, மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிந்தது தான், அங்கே பாஜக தான் வலுவாக இருக்கிறது. அவருமே ஹிமாந்த் பிஸ்வா சர்மா காங்கிரஸ்லேருந்து போனவர்,
அவர் வந்து மிகப்பெரிய ஊழல் செய்து விட்டார் என்று மோடி பிரச்சாரம் செய்யப்பட்டவர். அவங்க பாஜக வலுவாக இருக்கிறது, மீண்டும் பாஜக அங்கே தான் வரும். கேரளா பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். 2 முறை கம்யூனிஸ்டுகள் தொடர்ச்சியாக ஆட்சியை பிடித்திருக்கிறார்கள். அதனால் வந்து 3வது முறையாக காங்கிரஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் தான் அது இன்னுமே ஒரு குழப்பமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா பாஜக வரும் அப்படின்னு சில கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் வந்து மம்தா பானர்ஜி ஒரு மிகப்பெரிய ஆதரவு தளத்தை வைத்திருக்கிறார். ஒரு உறுதியான போராட்ட குணத்தை வெளிப்படுத்தக்கூடியவர். அவரை தோற்கடித்து பாஜக வெல்லுமா அப்படிங்கிறது நமக்கு தேர்தல் முடிவுகளில் தான் தெரியும். இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ விஜய் வந்து ஒரு 2-3 நாட்களாக வந்து பிரச்சாரத்தை கூட ஒழுங்காக போகாது, ஒரு கோயிலாக போயிட்டு இருக்கா. அப்படி திருச்செந்தூர் முருகன் கோயில், சீரடி சாய்பாபா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஏடிஎம்கேயோட நகலாகத்தான் தாவேக்கா இருக்கிறதுங்கிறதுக்கான இதெல்லாம் உதாரணங்கள். பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவராக சொல்லிட்டாலும் கூட 1% கூட அதை பற்றி பேசுறதில்லை, அதை கடைபிடிப்பதில்லை என்பதை பார்க்குறோம். எப்படி ஜெயலலிதா வந்து கோயிலாக போவாங்க, ஜெயலலிதா வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிக்கிறப்ப எல்லாம் மன்சூர் சாப்பிட்டு விரதம் இருந்து காவடி எடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரியான மனநிலையில் தான் தாவேக்கா இருக்கிறது அப்படிங்கிறது தான். ஏற்கனவே அதிமுக இருக்க அப்புறம் இருக்கா தாவேக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி அப்படிங்கிற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்கிறது. அதனால் இவ்வளவு செஞ்ச இப்போ இன்னைக்கு பார்த்தோம்னா வேட்பாளர் அவர் வந்து சந்திக்க போகிறார். அதுக்குள்ளே அமைச்சரை பற்றியெல்லாம் விட்டாங்க வந்து அதெல்லாம் என்ன ஆக போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியவில்லை. அதனால் வந்து நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இதை தாண்டி பேசுவதற்கு சில விஷயங்கள் இருந்தாலுமே கூட எக்ஸிட் போல் முடிவுகள் என்பதை நேற்று வந்து ஊடகங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய செய்தியாளர்களாக இருப்பதனால அது குறித்து பார்ப்போம். இன்னும் ஒரு 2 நாட்களில் வந்து கண்டிப்பாக நம்முடைய தேர்தல் முடிவுகள் கொடுத்து அலசுவோம். இது குறித்து தொடர்ந்து பல்வேறு விதமான செய்திகளை விரிவாக வாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மானத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புகள் முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க, உங்களுடைய சமூக வலைதள பக்கங்களில் பகிருங்க. மானத்தமிழ்நாடு சேனலுடைய மற்ற யூடியூப் இல்லாத மற்ற சமூக வலைதள பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.